ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்துருமுலாச்சு ஆல்மோஸ்ட் அ மந்த் ரைட். ஸோ ஏன்னா புதுசாக ஸ்டூடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். லைக் கேமரா முதற்கொண்டு லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாம் மாற்றிட்டோம். ஸோ வீடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம எல்லாரும் ஒரு ட்ரேட் இருக்குன்னா we need a platform to trade and that's called brokerage. When it comes to Indian market நிறைய brokers இருக்காங்க like Zerodha, Angel Broking, Upstocks and so on. But Forex marketsக்குன்னு யார் இருக்கா? You can point out some names like OptaFX, Exness. But இவங்களாம் Forex brokers நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ரோக்கர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் 400 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வைங்க. இப்போ நான் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன், யாரோ ஒருத்தங்க என்கிட்ட டிசிஎஸ் ஸ்டாக்கை 400 செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இன்டர்மீடியட் ட்ரான்சாக்ஷன் மேக் பண்ணுறாங்க, அதாவது நான் பை பண்ணுறேன், யாரோ ஒருத்தங்க செல் பண்ணுறாங்க. இந்த ட்ரான்சாக்ஷன் மேக் பண்ணுற இன்டர்மீடியட் பர்சன் தான் நம்ம ப்ரோக்கர்னு சொல்கிறோம். அதுக்கு தேல் சார்ஜஸ் ஸ்மால் ஃபீ ஃப்ரம் எஸ். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸே கிடையாதுன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும்ல. எஸ், தே ஆர் நாட் ப்ரோக்கர்ஸ். நீங்கள் எந்த ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட வெப்சைட்டை போய் பாருங்கள், யாருமே ப்ரோக்கர்ன்ற வேர்டை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரோக்கர்ன்ற வேர்டில் ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஏதாவது ஒரு வேர்டு ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுளில் OptaFXன்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே OptaFX சர்ச் பண்ணும்போது இங்கே ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர் ஈஸியான வருதா? இப்போ எல்லாரும் இந்த ப்ரோக்கர்ன்ற வேர்டை பார்த்துட்டு ஓகே இது ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்னு இருப்பீங்க. பட் யாரும் அந்த ஈஸின்ற வேர்டை பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதே இன்னொரு பிளாட்ஃபார்ம் எடுத்துப்போம் லைக் எக்ஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணலாம். ஓகே பாருங்கள், ட்ரேட் CFDs on crypto, Forex and more with Exness. இங்கேயுமே லைக் ஃபார் அட்லீஸ்ட் இவங்க டீசெண்டாக CFDனாச்சும் போட்டிருக்காங்களே. CFDனா கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு லைக் இன்டெப்த்தாக பார்ப்போம் போக போக. இதெல்லாம் என்னன்னா இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ரெடியா கைஸ்? ஏதாவது வீடியோ 4K பாருங்கள். அப்போ இவங்களாம் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்னால் அப்போ யார் தான் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்? நம்மளால அதை ட்ரேட் பண்ண முடியுமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்னு எடுத்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட், இன்னொரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்னா எல்லா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் ஒருத்தங்கிட்ட இருக்கும், லைக் NSE ஆர் BSE. இப்போ நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் பை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் HL இஸ் 500 தான். இதே ஷேரை நான் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் பார்த்தாலும் சேம் 500 தான் இருக்கும். ஏன்னா ஆல் தீஸ் ப்ரோக்கர்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை NSE ஆர் BSE. பட் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். அதாவது இந்த மார்க்கெட்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ஸ் இட் இஸ் அ குளோபல் மார்க்கெட், ஒரு கண்ட்ரி ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CFD இஸ் பேண்ட் இன் US. பட் அதே CFDயை லைட்டாக நேம் சேஞ்ச் பண்ணி ரோலிங் எஃபெக்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ன்ற நேமில் எல்லா ரீட்டெயில்ஸும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க USல. ஸோ ஈச் கண்ட்ரி இஸ் ஹேவிங் தர் ஓன் ரெகுலேஷன்ஸ். உடனே CFD தப்புன்னு நினைக்காதீங்க. CFD இஸ் ஜஸ்ட் பேண்ட் இன் US. ஏன்னா அது ஓவர் த கவுண்டர் ட்ரேட்னா லைக் அதெல்லாம் இன்டெப்த்தாக போக போக பார்ப்போம். இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட்னா ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 15 Pro எடுத்துக்கோங்க. ஈச் கண்ட்ரி இஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இதே ஐஃபோனை நான் இந்தியாவில் போய் பூர்வீகாவில் வாங்கினா ஒரு ப்ரைஸ், அதே ஐஃபோனை ஃபாரின் இம்போர்ட் பண்ணி இங்கே வாங்கினா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே ப்ராடக்ட் சேமாக இருந்தாலும் ப்ரைஸ் வேறு. நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, ஈச் ஆர் கோட்டிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இதில் யார் பெஸ்ட்டோ யார் லெஜிட்டோ அங்கே நம்ம வாங்கிக்கிறோம். இதே தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டும். இப்போ நான் USD பை பண்ணுறேன்னா ஈச் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர் இஸ் கோட்டிங் எ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இதில் யார் லெஜிட்டான ப்ரோக்கர், யார் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தராங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணும். ஓகே, ஃபோரெக்ஸ் என்ன தான் டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் we can structure the participants from high tier to low tier. First category major banks like JP Morgan, Deutsche Bank, Barclays அண்ட் அதுக்கப்புறம் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அண்ட் ஸோ ஆன். இவங்களாம் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வைக்கிறோம்னா தேர் ஹேவிங் ஹியூஜ் கேபிட்டல். இந்த மாதிரி பிக் பீப்புள் ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தேல் ட்ரேட் டேரக்ட்லி வித் ஈச் அதர், அதாவது அவங்களுக்குள்ளாரே ட்ரேட் பண்ணிப்பாங்க. அண்ட் இதுக்கு பேர் பைலேட்டரல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பைலேட்டரல் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட ப்ரைஸை மோஸ்ட்டாக ரிவீல் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் தேல் பி ட்ரேடிங் இன் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தன் அஸ். செகண்ட், தேல் யூஸ் பிக் ப்ரோக்கரேஜஸ் லைக் Reuters டீலிங் 3000, EBS, இந்த மாதிரி பெரிய ப்ரோக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தீஸ் ப்ரோக்கர்ஸ் ஆல்சோ வில் அலோ ஒன்லி பிக் பீப்புள் டு ட்ரேட். நம்மளாலாம் ட்ரேடே பண்ண முடியாது. செகண்ட் கேட்டகரி மீடியம் சைஸ் பீப்புள் லைக் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இவங்ககிட்டயும் நிறைய மணி இருக்கும், பட் நாட் ஆஸ் மச் பிக் அஸ் பிக் பீப்புள். அண்ட் இவங்களும் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுவாங்க. நான் ஏன் அந்த ஆக்சுவல் ரிவார்டை இன்க்ளூட் பண்ணுறேன்னா எண்டிங்கில் தெரியும். ஏன்னா இவங்க தான் ரியலாக கரன்சிஸை ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கும் பெரிய பிளாட்ஃபார்மோட அக்சஸ் டேரெக்டாக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேல் ஜாயின் வித் பிக் பீப்புள் அண்ட் அவங்களோட நேமில் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு பேர் ப்ரைம் ப்ரோக்கரேஜ் ரிலேஷன்ஷிப். அதாவது இவங்களோட ப்ரைம் ப்ரோக்கர், அதாவது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட ப்ரைம் ப்ரோக்கர் யாருன்னா மேஜர் பேங்க்ஸ், MNCs ஆர் லார்ஜ் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ். இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்துட்டோம். இதில் நம்ம ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் அவங்க இது ரெண்டு கேட்டகரியுமே கிடையாது. அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுற சோகால் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸே பெரிய பீப்புள் கிடையாது.
அப்படி இருக்கிற இவங்களுக்கு எப்படி மார்க்கெட் அக்சஸ் கிடைக்குது? இந்த சோகால் ப்ரோக்கரேஜை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று லார்ஜ் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ், இன்னொன்று ஸ்மால் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ். லார்ஜ் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் தே கேன் ஈஸிலி ஜாயின் வித் த பிரைம் ப்ரோக்கர், அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஸ்மால் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் அப்படி கிடையாது, அவங்களால பிரைம் ப்ரோக்கரை டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. அதனால இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் பீப்புள் இருப்பாங்க அண்ட் அவங்க எக்ஸிஸ்டிங்காக பிரைம் ப்ரோக்கரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ தேல் ஜாயின் வித் தம். அண்ட் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்க்கு பிரைம் ஆஃப் பிரைம்னு பேர். அதாவது இந்த ஸ்மால் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்களே பீப்புள், அவங்களே ஆல்ரெடி பிரைம் ப்ரோக்கரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. புரியலாம். இந்த பேரா மட்டும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், யூ வில் கெட் a clear ஐடியா. சரி, இப்போ ப்ரோக்கர்ஸ் பற்றி பார்த்தோம். இவங்களுக்கே இந்த நிலைமெல்லாம் நம்மளாம் எங்கே ஒரு பெரிய கடலில் கோல்டு ஃபிஷ் மாதிரி நம்ம சம்மந்தமே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ரியல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். நம்ம ட்ரேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னது? நம்ம ட்ரேட் பண்ணுறது ரியல் ப்ரோக்கரேஜ் கிடையாது, இட்ஸ் அ சிமுலேஷன். அதாவது ரியலாக நடக்கிற ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை நம்மக்கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அது ரியலாக ஃபேக்கான்றது நெக்ஸ்ட்டு. பட் நம்ம பார்க்குறது எல்லாமே இட்ஸ் அ சிமுலேஷன். இதில் தான் எம்எஃப்எஃப்பும் மாட்டாங்க, அதாவது மை ஃபோரெக்ஸ் ஃபண்ட்ஸும் மாட்டாங்க. ஈவன் தோ தேர் ஸ்ட்ரீமிங் ரியல் ப்ரைஸ், இவங்க நினச்சா ஃபேக்கான ப்ரைஸையும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்படி பண்ணவங்க தான் மை ஃபோரெக்ஸ் ஃபண்ட்ஸ். தேர்ஸ் அ ஹியூஜ் ஸ்லிப்பேஜ் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மும் லெஜிட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கணும். Because we are going to invest our money in that platform. So choosing a best platform is must. நிறைய லெஜிட்டான ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க guys, so don't worry. இப்போ நம்ம ட்ரேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்னா, அப்போ நம்ம பை ஆர் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர்ஸ்லாம் எங்கே போகுது, யார் அந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறா, அதையுமே பார்ப்போமே. நான் விடுறதா இல்லை. இப்போ ஜென்ரலாக ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன்னா, நான் பை ஆர்டர் போட்டால் someone is actually selling me for the price. பட் இது ஃபோரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. சின்ஸ் இட் இஸ் அ விர்ச்சுவல் வேர்ல்டு, நம்ம பை ஆர் செல் பண்ணுற ப்ரைஸில் கவுண்டர் பார்ட்டாக ட்ரேட் போடுறது யாருன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்கர். ஷாக்கிங்காக இருக்குல்ல? நம்ம பை ஆர்டர் போட்டால் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் செல் ஆர்டர் போடுறது யாருன்னா நம்ம ப்ரோக்கர். நம்ம செல் ஆர்டர் போட்டால் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பை ஆர்டர் போடுறது யாருன்னா நம்ம ப்ரோக்கர். அப்படின்னா நம்ம வின் பண்ணால் ப்ரோக்கர்ஸ் ஆர் லூசிங் மணி அண்ட் நம்ம லூஸ் பண்ணால் ப்ரோக்கர்ஸ் ஆர் மேக்கிங் மணி. அப்படின்னா ப்ரோக்கர்ஸ்க்கும் ரிஸ்க் இருக்கா? எஸ் இருக்குது. பட் தே ஆர் மேனேஜிங் ரிஸ்க் யூஸிங் சம் மெத்தட்ஸ். ப்ரோக்கர்ஸ் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்னால் என்ன, நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார், நம்ம எதில் ட்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யூர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். அண்ட் ஸ்டூடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்கா, ஏதாவது சேஞ்சஸ்லாம் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல் ஐ நீட் இஸ் டு டெலிவர் அ குவாலிட்டி கண்டென்ட். ஓகே கைஸ், see you soon. Until then, bye.